4 வேதம். இப்ப நம்ம தமிழ்ல உபன்யாசம் பண்றதுனால கொஞ்சம் தமிழில் உள்ள அபிருச்சியையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நேத்து ஒரு விஷயம் ஆரம்பிச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு சொன்னேன். நம்மாழ்வாருடைய 4 பிரபந்தம் தான் 4 வேதத்தின் சாரம்னு சொன்னேன். திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி, 4 வேதம் நேத்து சொன்னேன். இதுதான் 4 பிரபந்தம். எப்படிங்கிறத பெரியவாள்லாம் எடுத்து காண்பிக்கிறா. திருவிருத்தம் என்கின்ற பிரபந்தம் தான் ரிக்வேதத்தின் சாரம். ரிக்வேதத்தின் சாரம் எப்படி சொல்றேன்னு கேட்டா ஆழ்வாரே எடுக்கிறார் அந்த பிரபந்தத்துல. இருக்கார் மொழியில் நெறி இழுக்காமை உலகளந்த திருத்தாளினை நிலத்தேவர் வணங்குவர் யாமும் அவா உருக்கா வினையோடும் எம்மோடும் நொந்து கனியின்மையின் கருக்காய் கடிப்பவர் போல் திருநாமம் சொல்ல கற்றனமே. பகவானே, முன்னோர்கள் வேதம் தெரிஞ்ச மகனீயர்கள் சொன்ன விதத்தில் எந்த இடத்துல சொல்லியிருக்கா முன்னோர்கள்? இருக்கார் மொழியில், இருக்கு அப்படின்னா ரிக்குன்னு அர்த்தம். ரிக்கு மொழியில் ரிக்வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயம். அதனால தமிழர்களுக்கு வேதத்தை பத்தி தெரியாது நினைக்கவே நினைக்காதீங்க. பெரியாழ்வார் திருமொழியில எடுக்கிறார். பெரியாழ்வார் சந்தோகா அப்படின்னு கொண்டாடுறார் பெருமாளை. சந்தோகானா என்ன தெரியுமோ? சாந்தோக்கியத்தில் கொண்டாடப்பட்டவனே அர்த்தம். அப்படின்னா சாமவேதத்துக்கு அடங்கிய சாந்தோக்கியத்துல கொண்டாடப்பட்டவனே அர்த்தம். சந்தோகாங்கிறார், இவர் இருக்காருங்கிறார். அதனால ரிக்வேதத்தின் சாரம் தான் திருவிருத்தம். அடுத்தது யஜுர்வேதத்தின் சாரம் தான் திருவாசிரியம் என்கின்ற பிரபந்தம். யஜுர்வேதத்துல என்னன்னா, போர் எங்களை தொட்ட இடத்துல எல்லாம் பெருமாள் உலக அளந்து நிற்கிறார் அப்படின்னு தான் சொல்லிண்டே இருப்பார் வேதாச்சாரியன் யஜுர்வேதத்துல. இப்ப திருவாசிரியத்தை பாருங்க. தனிப்பெரு நாயகா மூவுலகளந்த சேவடியோய், மூவுலகளையும் அளந்த எம்பிரானே ஒரு இடத்துல சொல்றார். இன்னொரு இடத்துல மாமுதல் அடி போதொன்று கவிழ்த்தலர்த்தி மண் முழுதும் அகப்படுத்து ஒன்சுடர் அடிப்போது ஒன்று வீண்செலி நான்முகப்பூதேள் நாடு வியந்துவப்ப வானவர் முறை முறை. பெருமாளே, நீ உலகை அளக்கும் போது உன்னுடைய ஆச்சரியமான தாமரையை ஒத்த திருவடி சத்தியலோகம் சென்று பிரம்மாவானவர் ஆராதனம் பண்ணாரே. 2வது இடத்துல சொல்றார், படைத்திருந்து உமிழ்ந்து அளந்து தேர்ந்து உலகளிக்கும் முதப்பெரும் கடவுள். இந்த உலகத்தை படைத்து அளந்து நின்று நடந்து வாழ்ந்து உமிழ்ந்து தன்னுள் வைத்திருக்கக்கூடிய திருவிக்கிரமா. எப்படி யஜுர்வேதத்துல திருவிக்கிரமனை பத்தி சொல்லியிருக்கோ, திருவாசிரியத்திலும் திருவிக்கிரமனை பத்தி சொல்லியிருக்கிறதுனால திருவாசிரியம் என்கின்ற பிரபந்தம் யஜுர்வேதத்தின் சாரம். அச்சா, அடுத்தது பெரிய திருவந்தாதி என்கின்ற பிரபந்தம் அதர்வண வேதத்துக்கு சாரம். இந்த அதர்வண வேதத்தை பத்தி ரொம்ப சர்ச்சை இருக்கும். அதர்வண வேதத்துல ரொம்ப பிளாக் மேஜிக் பத்தி சொல்லியிருக்காமே. இந்த அதர்வண வேதமும் வேற ஏதோ ஒரு மதத்தில் இருக்கக்கூடிய கொள்கையும் சமமா இருக்காமே. அந்த மதத்துக்கும் இந்த அதர்வண வேதத்துக்கும் துளி கூட சம்பந்தமே கிடையாது. நீங்க அதெல்லாம் குழப்பி ஏதோ பிளாக் மேஜிக் பத்தி இருக்காமே. ஒண்ணு தெரிஞ்சுங்க. இப்போ என்சைக்ளோபீடியான்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுங்க. என்சைக்ளோபீடியால எப்படி இருக்கும், சொசைட்டியை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு பத்தி ஒரு சாப்டர் இருக்குன்னு வச்சுங்க. பக்கத்து சாப்டர் போனா ஹவு டு மேக் நியூக்ளியர் வெப்பன்ஸ்னு இருக்கும். என்சைக்ளோபீடியா வில் நெவர் பிக் அண்ட் சூஸ் வாட் யூ ஹேவ் டு ரீட். இட் வில் கிவ் யூ ஆல் த இன்ஃபர்மேஷன். இட் இஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ் டு சூஸ் வாட் யூ வாண்ட் டு ரீட், ரீசர்ச், இன்டர்னலைஸ் அண்ட் ஃபாலோ. ஐயோ, என்சைக்ளோபீடியால இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்ப டிக்ஷனரியில எல்லா வார்த்தையும் இருக்கும். அதுல நீங்க எந்த வார்த்தையை கடைப்பிடிக்கிறீங்கிறதா இருக்கு. நான் சொல்றது புரியுறதோ? இப்ப டிக்ஷனரியில சில கெட்ட வார்த்தைகளும் இருக்கலாம், அதுக்கு அர்த்தமும் இருக்கலாம். நம்ம அதை பயன்படுத்தணுங்கிறது இல்லையே. இப்ப டிக்ஷனரியில அந்த கெட்ட வார்த்தை இருக்குங்கிறதுக்காக நான் டிக்ஷனரியா ஆத்துல வச்சுக்க மாட்டேன்னு யாராவது சொல்வாளோ? அந்த மாதிரி வேதத்துல எல்லாமே இருக்கு, அதுல பிளாக் மேஜிக் மட்டுமே இருக்கு. இது யாரோ தவறான செய்தி ஒண்ணு பரப்பிட்டா அதனால எல்லாரும் இப்ப மகாபாரதம் வச்சுட்டா ஆத்துல சண்டை வரும். அதர்வண வேதத்துல பிளாக் மேஜிக் இருக்கு, விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லி வந்தா நம்ம ஆத்துல வழக்கமே இல்லை அது சொல்றது. இப்படியே சொல்லி 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 நம்ம எப்படி பிரியணுமோ பிரிஞ்சாச்சு. அதர்வண வேதம் உயர்ந்த வேதம், அதுல அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. இப்ப சொல்றேன் கேளுங்க. கஸ்மை தேவாய ஹவிஷே விதேம. முதல்ல அதர்வண வேதம் சொல்றது உச்சிஷ்டே நாமரூபம் சோச்சிஷ்டே லோக ஆஹிதாக. உலகத்தை பெயரையும் உருவத்தையும் கொண்டு படைத்த எம்பெருமானே, கஸ்மை தேவாய ஹவிஷே விதேம, நான் உன்னை எங்கனே பூஜிப்பேன், நீ எந்த உருவத்தில் இருக்கும் போது நான் பூஜிப்பேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறது இல்லையா அதர்வண வேதம். இப்ப ஆழ்வாருடைய பாசுரத்தை பாருங்க. புவியும் இருவிசும்பும் நின்னகத்த நீ என் செவி வந்து புகுந்து. ஆழ்வார் என்ன சொல்றார்? புவியும் இரு விசும்பும், நீ எதெல்லாம் இந்த நித்திய விபூதி, லீலா விபூதி, உலகம், கிரகங்கள், நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன் எல்லாமே புவியும் இரு விசும்பும்
நின்னகத்த, பெருமாளை பார்த்து ஆழ்வார் சொல்றார், நின்னகத்த உனக்குள்ள இருக்கு. பெருமாளை பார்த்து அத்தனை உலகமும் உனக்குள்ள இருக்கு. நீ என் செவியின் வழி புகுந்து, நீ எப்படி வந்திருக்க? இப்ப யாரோ ஒருத்தர் சொல்றார், கேசவா என்ன பெயர் சொல்லு அப்படின்னு யாரோ ஒருத்தர் பஜனை பண்ணிட்டு இருக்கார். அப்ப கேசவான்னு ஒரு நாமம் என் காதுல போயிடுதா? அப்ப கேசவன் யாரு? இந்த அத்தனை உலகத்தையும் தனக்குள்ள வச்சுட்டு இருக்கவன். அந்த தனக்குள்ள வச்சுட்டு இருக்கவனுடைய பெயர் கேசவன்கிறது என் காதுல போயிடுதா? அப்ப எனக்குள்ளதானே கேசவன் இருக்கார். புரியுறதா உங்களுக்கு? ஆழ்வார் கேட்கிறார், புவியும் இரு விசும்பும் நின்னகத்த நீ என் செவியின் வழி புகுந்து என்னுள்ளாய், எனக்குள்ள இருக்க. அவிவின்றி, இப்ப நீ சொல்லு, எல்லாரும் அத்தனை உலகமும் உனக்குள்ள இருக்கிறதுனால நீ பெரியவன்னு சொல்றா. நான் என்ன சொல்றேன்? நீ எனக்குள்ள இருக்க, நான் தான் பெரியவன்னு நான் சொல்றேன். ஆழ்வார் எப்படி சொல்றார் பாருங்க. அதனால அவிவின்றி யான் பெரியன் நீ பெரியை என்பதனை யார் அறிவார் அப்படின்னு இந்த பாசுரம். நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படின்னு ஆழ்வார் கேட்கிறார். வேதம் என்ன கேட்டுது? கஸ்மை தேவாய ஹவிஷா, நான் யாருக்கு எந்த தெய்வத்தை கொண்டாடுவேன்? கேள்வி கேட்டது அதர்வண வேதம். ஆழ்வார் இங்க கேள்வி கேட்கிறார். அதனால இந்த பிரபந்தம் முழுக்க அதர்வண வேதத்தின் சாரம், சாமவேதத்தின் சாரம் தான் திருவாய்மொழி. 4 பிரபந்தம் ஆச்சா? இத தேசிகன் எடுக்கிறார். ஆத்யஸ்வீய பிரபந்தே ஷடஜித் அபிததே சம்ஸ்ருதேர் துஸ்ஸஹத்வம் த்வைதீயீகே ஸ்வரூபாத்யகில மதஹரேன் அன்வபூத் ஸ்பஷ்டதிருஷ்டம் தார்த்தீயீகே சவ்யகீயாம் பவதனுபவே ஸ்போரயாமாச தீவ்ராம் ஆஷாம் துரியே யதேஷ்டம் பகவதனுபவாதாப முக்திம் ஷடாரிஹி. அப்பேற்பட்ட ஷடாரி எனக்கு ஞானத்தை கொடுக்கட்டும். சரி, இப்ப இந்த 4 வேதமும் நமக்கு சம்ஸ்கிருத வேத பாஷையிலையும் இருக்கு, அதே சமயத்துல நமக்கு தமிழ் மொழியும் இருக்கு. பார்த்தாச்சா? இப்ப அடுத்த 12வது மந்திரம் தான் கேட்கறது வேதாச்சாரியர். யத் புருஷம் யததுஹு கதிதா வியகல்பயன். சரி, அந்த புருஷன் சதுர்முக பிரம்மாலேந்து நிறைய படைப்புகள் வந்ததுன்னு சொல்றியே, நான் கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு வேதம் கேட்கறது. முகம் கிமஸ்ய, அவனுடைய முகத்திலிருந்து யார் பிறந்தார்கள்? கௌபாஹு, அவனுடைய கையிலிருந்து பிறந்தவர்கள் யார்? கா ஊரு, தொடையிலேந்து பிறந்தவர்கள் யார்? அதனால பாதா உச்சேதே, காவூரு பாதா உச்சேதே, அவனுடைய பாதத்திலிருந்து பிறந்தவர்கள் யார்? வேதம் கேட்டுது. இப்பதான் வருது அடுத்த மந்திரம், ரொம்ப பிரசித்தமான மந்திரம். பிராமணோஸ்ய முகமாசீத் பாஹு ராஜன்ய கிருதஹ ஊரு ததஸ்ய யத்வைஷ்ய பத்பியாகும் சூத்ரோ அஜாயத. எடுத்தா இந்த மந்திரம். இது ரிக்வேதத்தில் உள்ள இடத்துலயும் இருக்கு. நான் எங்க இருக்குன்னு அது வாட்டி சொல்லிவிடுறேன். பிராமணோஸ்ய முகமாசீத் ரிக்வேதத்துல இருக்கு. அடுத்தது சுக்ல யஜுர்வேதத்துல கண்வசாக்கையில இருக்கு. பிராமணோஸ்ய முகமாசீத் 11வது மந்திரம். ஆச்சா, சுக்ல யஜுர்வேதத்துல காண்வசாக்கையில 34வது அத்தியாயத்துல 11வது மந்திரம் பிராமணோஸ்ய முகமாசீத். கிருஷ்ண யஜுர்வேதத்துல 3வது பிரஷ்னத்துல 12வது அனுவாக்கத்துல 13வது மந்திரம் பிராமணோஸ்ய முகமாசீத். சாமவேதத்துல ஜெய்மினி சாக்கையில இல்ல, சாமவேதத்துல ஜெய்மினி சாக்கையில இல்ல. அடுத்தது கௌதும சாக்கையில இல்ல. அடுத்தது இப்ப அதர்வண வேதத்தை பார்த்துடலாம். பிராமணோஸ்ய முகமாசீத் 6வது மந்திரம் இருக்கு. சௌனக சம்ஹிதையில இருக்கு அதர்வண வேதத்துல. அப்புறம் பைப்பலாத சம்ஹிதையில பிராமணோஸ்ய முகமாசீத் 6வது மந்திரம். அதனால சாமவேதத்துல அந்த இடத்துல இல்ல. ஆனா சாமவேதத்துல வேற ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பார்ட் வந்திருக்கும். இப்ப ரிக்வேதத்துல இருக்கு, சுக்லயஜுர்வேதத்துல இருக்கு, கிருஷ்ணயஜுர்வேதத்துல இருக்கு, அதர்வண வேதத்துல இருக்கு. எதுக்கு இது சொல்ல வந்தேன்? நமக்கு ஏதாவது ஒண்ணு கம்ஃபர்டபுளா இல்லைன்னு வச்சுங்கோ, பொதுவா என்ன பண்ணிடுவா தெரியுமோ, இது யாரோ பின்னாடி சேர்த்துட்டா, ஒரிஜினல்ல இல்லவே இல்லைன்றுவா. கர்ப்பவதியா இருக்கக்கூடிய சீதையை ராமர் காட்டு காமிச்சார், நமக்கு அவ்வளவா கம்ஃபர்டபுளா இல்லை. ஏன்னா இப்ப நமக்கு ராமர்னா ரொம்ப அபிமான தெய்வம். இப்ப ராமரே அப்படி பண்ணிட்டாருன்னு சொன்னா, ராமர் அப்படி பண்ணிருக்க மாட்டார், யாரோ உத்தரகாண்ட் எழுதிட்டாம்பா. எது நமக்கு பிடிக்கலையோ நம்ம கட் காப்பில அதை பண்ணவே கூடாது. பூர்வாச்சாரியர்கள் கொடுத்ததை ஸ்வீகரிக்க வேண்டும். சொல்லலாம், எனக்கு கன்வின்சிங்கா இல்லைன்னு சொல்லலாம். இப்ப நான் ராமர் ஏன் சீதையை காட்டு காமிச்சார், இல்ல இப்போ இந்த தொலைக்காட்சி பெட்டியில அப்பப்போ இன்டர்வியூ எல்லாம் எடுக்கிறா இல்லையா, ஏன் காட்டு காமிச்சார், நான் ஏதோ ஒரு காரணம் சொல்றேன். அப்போ உங்களுக்கு கன்வின்சிங்கா இல்ல, இல்லாம போகலாம். சனாதன தர்மத்துல எவ்ரிதிங் நீட் நாட் பி கன்வின்சிங். ஞாபகம் வச்சுக்கோ. இந்த மதத்துல சரி சுவாமி, இல்ல சுவாமி ராமர் பண்ணது எனக்கு சட்டுன்னு பிடிக்கல சொல்றவாளும் இருக்கா. அதை நீங்க சொல்லலாமே ஒழிய
ஆல் டுகெதர் அந்த காண்டமே இல்லைன்னு சொல்லிவிட்டா எப்படி? உத்தரகாண்டத்தையும் மைனஸ் பண்ணிடுங்க. இது நிறைய இந்த மாதிரி ஆயிடுத்து. வர காலத்துல சீதைய ராவணன் கடத்தி கொண்டு சென்றான். இதுதான் இருக்கு ராமாயணத்துல. தொடைய ஒரு கையாலையும் கூந்தல ஒரு கையாலையும். பிற்காலத்துல வந்த சமுதாயம் அதை ஸ்வீகரிக்கல. அவ தொட்டுட்டா எப்படி அவளுடைய பாத்திவிரத்தியம் போயிடுமோன்னு நினைச்சு அதுல ஒரு சின்ன விஷயம் என்ன சொல்லுவானா, சீதை பழம் எடுக்கணும்னு வெளியில உள்ள போனாலாம். அப்ப அக்னி தேவதை அவளை உள்ள வாங்கிண்டு மாயா சீதைன்னு ஒரு 3Dல ஒரு மாடல் பண்ணி அமுச்சுட்டா. அதுல அந்த சீதையை கடத்தின்னு போனா திருப்பி சீதையை அக்னி பரீட்சை பண்ணும்போது அந்த சீதையை அக்னிக்குள்ள அமுச்சு ராமர் அந்த ஒரிஜினல் சீதையை வாங்கிட்டார். கேட்கறதுக்கு ரொம்ப நன்னா இருக்கு. ஆனா இதெல்லாம் ராமாயணத்துல இல்ல. இப்போ பழத்தை எச்ச பண்ணி சபரி கொடுத்தா அந்த எச்ச வழிய சொட்ட ராமர் சாட்டார். அதெல்லாம் இல்லவே இல்லை. அவ எச்ச பண்ணியும் கொடுக்கல, ராமர் எச்ச பண்ணதை சாப்பிடவும் மாட்டார். அவர் ஆச்சாரம். கிருஷ்ண சாட்டார்னாலே ஒத்துக்கலாம், ராமர் சாட்டிருக்கவே மாட்டார். எது ராமாயணத்துல இல்லையோ அதுதான் ரொம்ப ஃபேமஸ். வாட் இஸ் ஃபேமஸ் இன் ராமாயணா இஸ் வாட் இஸ் நாட் இன் ராமாயணா. அதுதான் அதுல பியூட்டியே. அதனால நமக்கு பிடிக்காததை நம்ம ஒதுக்கி வைக்க முடியாது. we have to swallow the bitter pill. there is nothing bitter here. if you believe it is bitter you have to still swallow it. அதுக்கு என்ன அர்த்தம் பூர்வர்கள் காமிச்சிருக்கா, அதை எப்படி இதிகாசங்கள் அணுகிருக்கு, அதை நாம் இன்றைய காலகட்டத்தில் எப்படி பார்க்க வேண்டும்ங்கிறத சுருக்கமா பார்ப்போம். ஏன்னா இது ஒரு மந்திரத்துக்கு கொஞ்ச நாள் பார்த்தோம் போகும். முதல்ல பிராமணோஸ்ய முகமாசீத். இத ஃபாரின் ஆத்தர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கா. நான் அத்தனை பேர் தான் படிச்சதெல்லாம் கிடையாது. ரிசர்ச் ஸ்காலர்ஸ் நிறைய பேர் இருக்கா, நல்லா ரிசர்ச் பண்றவா இருக்கா. நீங்க நினைப்பேன் அவளுக்கு என்ன இவ்வளவு விஷயம் தெரியுமா, நீங்க ஆச்சரியப்பட்டு போவேன். நான் 2013 செப்டம்பர்ல மெல்பர்ன் சிட்னிக்கு போயிருந்தேன் உபன்யாசத்துக்கு. மெல்பர்ன்ல நம்ம ஆதரிச்சவா வாங்கோ இஸ்கான் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு அப்படி நாங்க போயிட்டு இருக்கோம். போகும்போது அங்க அப்படி நடந்து போகும்போது ஒருத்தர் எதிர்க்க வர்றார். அவர் ஆஸ்திரேலியன் தான், பாக்குறதுக்கு ரொம்ப விசாரிக்கல. அவர் விதேசி. நன்னா திருவிக்ரமாவதாரம் மாதிரி நன்னா நம்மளை விட உயரமா அப்படி நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அவர் எதிர்க்க நிக்கிறார், பார்த்துட்டே இருந்தார். அவர் சொன்னார், திருமண்ணை பார்த்துட்டு are you from இந்தியான்னு கேட்டார். ஆமா ஆமா அவர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார். அதனால are you from இந்தியான்னு கேட்டார். ஆமான்னு. do you follow one of the வைஷ்ணவைட் சம்பிரதாயம்ஸ், வைஷ்ணவ சம்பிரதாயத்தை கடைப்பிடிக்கிறான்னு அவரோட ஆக்சென்ட்ல கேட்டார். ஆமா அப்படின்னு. இது வரைக்கும் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டேன். ஆனா என்னன்னா அந்த இடத்துல அவளுக்கு இஸ்கான் மூலமா ஏதாவது பரிச்சயம் இருக்குமோன்னு நினைச்சேன். அப்புறம் அவர் கேட்டார், நீங்க வைஷ்ணவ சம்பிரதாயமா இருந்தா வேதாந்த தேசிகன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் யாதவாபியுதயம்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரே, அதை நீங்க படிச்சிருக்கீங்களா? அப்பதான் ஆச்சரியப்பட்டு போனேன். அப்படி ஒருத்தர் இருக்கார், அவர் அந்த மாதிரி ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காருங்கிறதே நமக்கு பல பேருக்கு தெரியாது. அது ஒரு விதேசி கேட்கிறார். அதனால we should never ever come to a conclusion that we are the people who know and we are the custodians of Sanatana Dharmaங்கிறது. 2019 மேல ஐரோப்பாவை போய் சுத்தி வரும்போது டென்மார்க்ல ஒரு ஜெர்மன் வந்திருந்தார் உபன்யாசம் கேட்கறதுக்கு. மத்தியானம் அப்படி சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அவர் கூடவே பேச ஆரம்பிச்சுட்டார். அவர் இங்கிலீஷ் ஒரு மாதிரி ஒரு ஆக்சென்ட்ல பேசினார். எவ்வளவு தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காரு தெரியுமோ வைஷ்ணவத்தை பத்தி. வைஷ்ணவம்னா என்ன, சனாதன தர்மத்தை பத்தி அவ்வளவு தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கார். அவர் கேட்க கேட்க நம்ம ஒரு சமயம் அப்படியே ஆச்சரியப்பட்டு போவோம், ஐயோ இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கேன். ஸோ நெவர் எவர் டேக் எனிபடி அட் ஃபேஸ் வேல்யூ. இல்லையே சுவாமி மேக்ஸ் முல்லர் வந்தாரு, எல்லாரும் ஒரே எண்ணத்தோட தான் வரணுங்கிறது இல்லை, எல்லாரும் நல்ல எண்ணத்திலையும் வரலாம். ஃபாரின் ஸ்காலர்ஸ் உடைய சில புஸ்தகங்கள் படிச்சா இந்த பிராமணர்கள், க்ஷத்ரியர்கள், வைஷ்யர்கள், சூத்ரர்களை பத்தி சில பேர் என்ன சொல்றான்னா, இந்த மந்திரமானது பின்னாடி வந்திருக்கணும், பிராச்சீனத்துல இல்ல அப்படிங்கிறா. வாட் தே சே இஸ், இது திடீர்னு பிராமணனை பத்தி சொல்லியிருக்கு வேதம், வேற எங்கேயாவது சொல்லியிருக்கான்னு கேட்கிறா. இப்ப பிராமணோஸ்ய முகமாசீத்து பாஹூராஜன்ய கிருதா ஊரூததஸ்ய யத்வைஷ்யஹாங்கிற அந்த மந்திரத்தை அடிவத்தி ஒரு இடம் ரிக்வேதத்துல இருக்கு. அது எங்கன்னு சொல்லி விடுறேன். எங்கன்னு சொல்றது, ராஷ்டிரம் க்ஷத்ரியஸ்ய விஸ்வாயோர் விஸ்வே அப்படி 4வது மண்டலத்துல வருது. ராஷ்டிரத்தை, ஒரு பூமியை காப்பாற்ற வேண்டியது க்ஷத்ரியஸ்ய விஸ்வாயோர், க்ஷத்ரியனுடைய கடமைங்கிறது. அப்படின்னா இந்த மந்திரத்துல மட்டும் க்ஷத்ரியர்களை பத்தி சொல்லல, முன்னாடியே ரிக்வேதம் க்ஷத்ரியர்களை பத்தி பிரஸ்தாவம் பண்ணிருக்கு. அடுத்தது யஜுர்வேதத்துல த்ரிசிபிர் ஸ்துவத பிரம்மஸ்ருஜ்யத பஞ்சதசபிர் ஸ்துவத க்ஷத்ரமஸ்ருஜத
நவதசபிஸ்துவத சூத்ராயார்பிஸ்ருஜ்யேதாம் அப்படின்னு யஜுர்வேதத்திலையும் 4 வருணங்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அதனால திஸ் இஸ் நாட் அ நியூ கான்செப்ட். பிரஜாபதிர் யஜ்ஞம் அசிருஜத ஐத்தரேய பிராமணத்துல சொல்லியிருக்கு. யஜ்ஞம் சிருஷ்டமனு பிரம்மக்ஷத்ரே அசிருஜ்யேதாம். பிரம்மக்ஷத்ரே பிராமணர்கள் க்ஷத்ரியர்கள் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. So just because I am not able to defend or I may not have sufficient information to interpret the mantra, I should not resort to the fact to say that this mantra did not exist ever. அதனால பிராமணோஸ்ய முகமாசீத்துங்கிறது எல்லா வேதத்திலையும் இருக்கு. இந்த பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ரர்களை பத்தி 4 வேதத்திலையும் அதை தவிர்த்து இந்த மந்திரத்தை தவிர்த்து பேசப்பட்டிருக்கு. 2 இடம் எடுத்தா. இப்போ 3வது சொல்றேன். இப்போ அந்த காலத்துல கமெண்டேட்டர்ஸ்னு இருப்பா இல்லையா? நம்ம சொன்னேனே இப்ப வேதத்துக்கு யாரெல்லாம் கமெண்டேட்டர், யாராவது ஒரு பேரா சொல்லுங்களே. இப்ப புருஷ சூக்தத்துக்கு சாயனாச்சாரியர், தைரியமா கணீர்னு சொல்லுங்க. பட்டபாஸ்கரர், உவட்டாச்சாரியர், மஹீதராச்சாரியர், ரங்கராமானுஜமுனி. அப்பா எல்லாம் வெரி குட். இப்ப 5 பேரை சொல்லியிருக்கோமா? ஏன் கமெண்டேட்டர்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது ஒரு விஷயம் சொல்றேன். when you comment upon something, commentators-ங்கிறது சம்ஸ்கிருதத்துக்கு மட்டும் இல்லை. இப்ப திருக்குறளுக்கு யார் ரொம்ப பிரசித்தமான கமெண்டேட்டர்? பரிமேல் அழகர் இல்ல, சாலமன் பாப்பையும் இதுக்கும் எழுதி வச்சிருக்கார். ஆனா அவரும் ரொம்ப சால சிறந்து விரும்புவது பரிமேல் அழகர். காஞ்சிபுரத்துல 13வது நூற்றாண்டில் வாழ்ந்த மகனியர். உலகளந்த பெருமாள் கோவில கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார் பரிமேல் அழகர். சரி, இப்ப என்னன்னா ஒரு கிரந்தம்னு எடுத்துட்டோம்னா கமெண்டேட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு வரி தான் அந்த கர்த்தா எழுதியிருப்பார். அதற்கு வியாக்கியானம் கமெண்டரி இவர் ஒரு 10 பக்கம் எழுதுவார். பெரியவாச்சான் பிள்ளை, நிறைய வியாக்கியாத்தாக்கள் இந்த காலத்துல இருந்திருக்கா. இப்ப காளிதாசனுடைய வர்க்குக்கெல்லாம் மல்லிநாதர்னு ஒருத்தர் இருப்பார். மல்லிநாதா வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் நோன் கமெண்டேட்டர்ஸ் அண்ட் கிரிட்டிக். கிரிட்டிக் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் அ பர்சன் ஹூ கிரிட்டிசைசஸ். கிரிட்டிசைசஸ்னா என்ன நல்லதுன்னா தான் தப்பே சொல்லுவார். கிரிட்டிக்னா நல்லதும் சொல்லுவார், கெட்டதும் சொல்லுவார். அதனால அவர் மகாராஷ்டிராவை சார்ந்தவர் மல்லிநாதர். அதனால மராட்டி மொழியில யாராவது ஒருத்தர் இன்னொருத்தரை கிரிட்டிக் பண்ணா மல்லிநாதி கர்த்தி அப்படின்பா. அவரோட பேரே ஒரு வேர்ட் ஆயிடுது. அதனால அப்பேற்பட்ட கமெண்டேட்டர்ஸ். ஒய் கமெண்டேட்டர்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட்னா, கமெண்டேட்டர்ஸ் என்ன பண்ணுவா, அந்த வரியை கமெண்ட் பண்ணும்போது முதல்ல இது என்ன கிராமட்டிக்கல் பேட்டர்ன்ல இருக்குன்னு சொல்லிடுவா. இது சார்தூல விக்ரீடிதமா, மந்தாக்ராந்தாவா, ஹரிணியா, சிகரிணியா, என்ன மீட்டர்னு சொல்லிடுவா பொயட்ரியா இருந்தா. அடுத்தது பதார்த்தம்னு சொல்லுவா. வார்த்தைக்கு வார்த்தை என்ன மீனிங்னு சொல்லுவா. சேர்த்து போட்டு என்ன அர்த்தம்னு சொல்லுவா. இந்த மாதிரி அர்த்தம் இதுக்கு முன்னாடி வேற யாராவது சொல்லியிருந்தா அவ பேரையும் சேர்த்து சொல்லுவா. இதெல்லாம் தான் கமெண்டேட்டர்ஸோட அழகு. அதுலேருந்து தான் கமெண்டேட்டர்ஸோட கமெண்ட்ரியிலேருந்து தான் we can easily judge the work belongs to which century. அது ரொம்ப முக்கியம் நமக்கு லிட்ரேச்சர்ல. அதனால அந்த கமெண்டேட்டர்ஸ் மேட்டர் a lot to us. அவ அப்படி கமெண்ட் பண்ணிட்டே வரும்போது என்ன பண்ணுவானா, ஏதாவது ஒரு மந்திரம் நடுவுல சேர்த்திருக்கான்னு வச்சுக்கோங்க, அதுக்கு கமெண்டே பண்ண மாட்டா. என்ன சொல்லிடுவா, இது எங்க காலத்துல இல்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுவா. கமெண்டே பண்ணாம விட்டுருவா. அதனால the commentators matter a lot to us to judge and find out which are the original verses. ஏன்னா நடுவுல நிறைய பேர் நடுவுல இடையில சேர்த்திருப்பா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. அதெல்லாம் கமெண்டேட்டர்ஸ் மூலமா தான் தெரியும். If commentators comment, generally the agreed upon authentic Vedic commentators, if they comment, நல்ல வைதீக சம்பிரதாயத்தில் வந்த அந்த வியாக்கியாத்தாக்கள் வியாக்கியானம் பண்ணா அந்த வரி ஆத்தென்டிக்னு ஒத்துக்கலாம். இப்ப இந்த பிராமணோஸ்ய முகமாசீத்துங்கிற வரி இருக்கு இல்லையா, அது இல்லைன்னு பல பேர் சொல்றா. சில ஃபாரின் ஆத்தர்ஸ் பின்னாடி சேர்த்ததா சொல்றா இல்லையா, இல்ல. உவட்டாச்சாரியர் 1000 வருஷத்துக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணிருக்கார். அஸ்ய யஜ்ஞோத்பன்னஸ்ய புருஷஸ்ய ஏ கேச்சித் பிராமணஹ தே முகம் ஆசீத் தே ஏ க்ஷத்ரியாஹ தே பாஹூக்ருதாஹ ஏ வைஷ்யாஹ தே அஸ்ய ஊரூக்ருதாஹ ஏ சூத்ரா தே பத்தாம அஜாயத இதி கல்பியந்தே ததஸ்ய உத்பன்னத்வாத் இதி அப்படின்னு இந்த வரிக்கு உவட்டாச்சாரியர் 1000 வருஷத்துக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணி இது ஒரிஜினல் வெர்ஸ்ன்னு சொல்லியிருக்கார். சாயனாச்சாரியர் 14-15வது நூற்றாண்டுல பிராமணோஸ்ய அஜாயத இதி யோயம் பிராமண ஜாதி விசிஷ்டஹ புருஷஹ சோயம் அஸ்ய பிரஜாபதேஹே முகமாசீத் முகாதுத்பன்ன இத்யர்த்தஹ கமெண்ட் பண்ணியிருக்கார். மஹீதராச்சாரியர் பூர்வோக்த பிரஷ்னோத்தராண்யாக
பிராமணः பிரம்மத்வஜாதி விசிஷ்டः புருஷோः அஸ்ய பிரஜாபதேः முகமாசீத். கமெண்ட் பண்ணிருக்கார் ரங்கராமானுஜ முனி. பரிஹரதி பிராமணோஸ்ய முகமாசீத் பிராமண ஜாதிஹி அஜாயத அனேன பிராமண ஜாதி காரணபாவோ முகஸ்ய பிரகார உக்தः ஏவம் உத்தரத்ராபி द्रष्टव्यम् बाहूराजन्य कृतः बाहुभ्यां क्षत्रिय जातिः अकारी इत्यर्थः ऊरू तदस्य यद्वैश्यः यद्वैश्यनाम्ना जातिर्भवति तदस्य पुरुषस्य ऊरूभ्याम् अजायत इत्यर्थः यत्तदोः सामान्यवचनत्वात् नपुंसकनिर्देशः मुखादीनां ब्राह्मणादिभिः अभेदवादः कार्यकारणभावकृतः. அப்பா இப்போ அத்தனை ஆச்சாரியர்களும் கமெண்ட் பண்ணிருக்கா. இதுல இருந்து இந்த பிராமணோஸ்ய முகமாசீத்து நடுவில் யாரோ சேர்த்திருக்கா சொல்ல முடியாது. இந்த வார்த்தை இங்க மட்டும்தான் வருது சொல்ல முடியாது. ஏன்னா ரிக்வேத யஜுர்வேத அதர்வண வேதங்கள்ல வேற வேற இடத்துல வருது. கமெண்டேட்டர்ஸ் வியாக்கியாத்தாக்கள் ஒத்துருக்கா. அதனால இந்த வரி இருக்கு. சரி, இந்த வரி என்ன சொல்றது சுவாமி? நீங்க இருக்குன்னு சொல்லு, இந்த வரி என்ன சொல்றது? அந்த யஜ்ஞ புருஷன், அந்த பிரம்மா, சதுர்முக பிரம்மாவின் சிருஷ்டி கிரமத்துல யார் யாரெல்லாம் பிறந்தார்கள்னு சொல்லச்ச பிராமணோஸ்ய முகமாசீத், பிராமணன் வாயிலிருந்து வந்தான். நான் அன்னைக்கே அது முதல் நாள்லயும் சொல்லி வரேன். இது திருஷ்ட விதியின் பேர், ஒரு இல்லஸ்ட்ரேஷன். இது நீங்க உடனே பிரம்மா ஆன்னு வாயை திறந்தார், நம்மாத்து மாமா பகதாத்துவர் எல்லாரும் வாயிலேன்னு குதிச்சுட்டா அப்படின்னு நினைக்க கூடாது. பிராமணோசிய முகமாசீத்துனா அந்த யஜ்ஞ புருஷன் சோதி வாய் திறந்து ஒரு காரியம் பண்றார். என்னன்னா துவனி, சப்தம்னு ஒண்ணு கேட்கறது. சப்தம்னா வேதத்துக்கு சம்பந்தம். வேதத்துக்கு அதிகாரின்னு சொல்றதுக்கு பதிலா பாலனம் பண்ணக்கூடிய ஒரு ஜாதியினர் பிராமண ஜாதியினர். அப்படின்னா பிராமண ஜாதியினருக்கு இது தொழிலா போயிடுது அப்படின்னு அர்த்தம்.